விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா, அந்த படத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு மகிழ் திருமேனி அவர் சொல்லியிருக்காரு. முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா, போஸ்ட் புரொடக்ஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு வருது. 3 பெரிய படங்கள கமிட் செஞ்ச தயாரிப்பாளர், லைக்காவோட தலைவலியில இருந்துட்டு வர்றாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 குடுத்த மரணஅடியில லைக்கா ரொம்பவே தத்தளிச்சுக்கிட்டு கிடக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பிசினஸும் இழுத்துக்கிட்டே போகுது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இந்தியன் 2 படம் எடுக்கும்போதே, இந்தியன் 3க்கான வேலைய முழுசா முடிச்சுட்டாங்க. கமலோட இந்தியன் 3 பார்ட் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு ரொம்பவே சமாளிச்சுக்கிட்டு வராங்க லைக்கா புரொடக்ஷன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, லைக்கா ஒரு பெரிய நெருக்கடியில இருந்துட்டு வராங்க. விடாமுயற்சி படத்துல கூட ஒரு வெளிநாட்டு பாடல் காட்சி கூட வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. இப்போ லைக்கா இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்தே ஆகணும் அப்படின்னு மகிழ் திருமேனி கொடைச்சல் கொடுத்துட்டு வர்றாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி கொஞ்சம் பொறுமையா தான் வேலை செய்வாரு. இப்போ அவருக்கு மிக அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க லைக்கா புரொடக்ஷன். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்னா டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ்க்கு அப்படின்னு தான் டார்கெட் பண்ணுவாங்க. கிறிஸ்துமஸுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகலாட்டி 2025 பொங்கல் பண்டிகை அப்போ தான் ரிலீஸ் ஆகும் என தெரிகிறது. இந்த தலைவலி எல்லாம் லைக்கா அப்புறம் மகிழனை விட்டுட்டு அஜித் பார்த்தீங்கன்னா ஜாலி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த டென்ஷன்லேருந்து தப்பிக்க ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படம் ஷூட்டிங்கில் ரிலாக்ஸ் செஞ்சுட்டு வராரு.